இந்த ஜன்னல் உள்ளே லாக் பண்ணியிருக்கு சார். கீர்த்தி இங்கேருந்து விழுந்த மாதிரி தெரியல. ஆமாம் பங்கஜ், இந்த ஜன்னலை திறந்து மூடினதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்போது ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு பங்கஜ், கண்டிப்பாக கீர்த்தி டெரஸில் இருந்தால் விழுந்திருக்காங்க. ஷூவோட அடையாளம் சார். சார் அந்த ஆள் சொன்னது உண்மைதான். கீர்த்தி அவங்க ரூம்லேருந்து விழலை. அவங்க ரூமில் இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படி அப்படியே அங்கங்கேயே இருக்குது சார். இன்ஃபேக்ட் ஜன்னல் கூட உள்ளேருந்து லாக் ஆகிருக்கு. விழ வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஷூவோட அடையாளம் தெரியுதா? அப்படின்னா இங்கிருந்து அவங்கள தள்ளி விட்டுருக்காங்க. சுவிங்கம் இன்னும் ஈரமா இருக்கு. பங்கஜ், சாலிங்கி சாருக்கு கால் பண்ணி வர சொல்லு. இஷிதா ஏதாவது சொன்னால? இல்லை சார், எதுவும் சொல்லலை. ஆமாம், அந்த கீர்த்தியோட ஹஸ்பண்ட் ராஜீவ் அவர் எங்க? சார் நாங்கள் அந்த ரூமுக்கு போனப்போ ராஜீவ் அந்த ரூமில் இல்லை சார். ஓகே, அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. கீர்த்தி நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் கீர்த்தியை பார்க்கணும். நீங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அவ எப்படி அப்படி விழுந்தா? எனக்கு கீர்த்தி வேணும். ப்ளீஸ் சார், எனக்கு என்னோட கீர்த்தியை திருப்பி கொடுத்துருங்க சார். அவ இல்லாம என்னால் உயிர் வாழ முடியாது. சேர்த்துருவேன் சார் நானும். ஐ எம் சாரி. எங்கள் ஆஃபீஸர் இங்கே இருந்தும் இப்படி நடந்துருச்சு. அப்புறம் ராஜீவ் சார், நீங்கள் காலையில் எங்கே இருந்தீங்க? நான் தான் இவரை கீர்த்திக்கு மெடிசன் வாங்க சொல்லி ஃபார்மசிக்கு அனுப்பி வச்சேன். ஆமாம் சார், இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெடிசன் வாங்கவே போயிருக்க மாட்டேன். சரி, நீங்கள் எங்கே இருந்தீங்க? சார் நான் ரொட்டீன் செக்கப்பில் இருந்தேன். என்னென்ன மெடிசன் கொடுக்கணும்னு நர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த வார்ட் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு போயிட்டேன் சார். அப்போது நீங்கள்? சார் நான் கீர்த்தி மேடம்க்கு தண்ணி கொண்டு வர போனேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க. யாரும் எதையும் பார்க்கல. இஷிதா, நீ எங்கே இருந்த? சார் நான் கீர்த்தியோட ரூமுக்கு வெளியில தான் நின்னேன். காப்பாத்துங்க! இது யாரோட சத்தம்? காப்பாத்துங்க! நான் அங்க போய் பார்த்த போது அங்க யாருமே இல்ல. அந்த கத்துற சத்தம் ஒரு சதி. உன் கவனத்தை திசை திருப்ப. நீ உன்னோட டியூட்டியை சரியா பண்ணல இஷிதா. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா உயிர் போயிருந்திருக்காதுல்ல. உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். திரும்ப எப்போ வரணும்னு ஏசிபி சார் சொல்லுவாரு. ஃப்ரெடி, ஸ்ரேயா, பூர்வி, தாரிகாவோட மொபைல் லொக்கேஷன் ஏதாவது மாறி இருக்கா? இல்லை சார், இன்வர் வாடாக்கு அப்புறம் அவங்க ஃபோனில் சிக்னலே இல்லாமல் இருக்குது சார். அப்படின்னா அவங்க 3 பேர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போது மும்பையோட நார்த் ஈஸ்ட் டெசியில் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம ஆஃபீஸரை சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போகிற ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், தில்வர் வாடா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். கண்டிப்பாக அவங்கள அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸ்ரேயா அம்மா கிட்டேருந்து ஃபோன். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. என்ன பதில் சொல்கிறது? சார், ஸ்ரேயா வீட்டில் எல்லாரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் ஃபோன் வரும். எனக்கு இப்போ எதுவும் புரியலை. ஸ்ரேயோட அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஹலோ பிரதர்ஸ், இங்கே எங்கேயாவது இந்த பொண்ணுங்களை பார்த்தீங்களா? இல்லை 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 சார். இல்லையா? தேங்க்யூ. சரி சார். சார் கிளம்பு. இத சுத்தணும். தாரிகா பார்த்து. இப்படி உட்கார்றேன். பார்த்து ஸ்ரேயா, பார்த்து ஸ்ரேயா, பார்த்து. குட். ரூட்டு கிளியரா இருக்கு.
பார்த்து. ஏய், இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அப்புறம் அதுதான் உங்களோட மரணம். யார் நீ? எங்க கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? என்னோட பேரு தான் ஷாக்கால். உங்களோட மரணத்துக்கான ஆர்டர் வர வரைக்கும் நான் தான் உங்க பாதுகாவலன். தெளிவா சொல்லு. கூலிக்கு மாரடிக்கிறவன் தான் நீ? உன்னோட பாஸ் யாரு? உங்களை மாதிரி பொண்ணுங்களோட ரொம்ப பெரிய பிரச்சனையே இதுதான். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களோட மரணத்துக்கு முன்னாடி நான் அதையும் சொல்லிடுறேன். ஏய், கிட்ட வராத. அண்ணே, இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் யாராவது ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஆமாம் சார், நான் இவங்கள பார்த்தேன். இந்த பொண்ணுங்களை சில பேர் இழுத்துட்டு போனாங்க சார். எந்த பக்கம்? அதான் அந்த பக்கம். அந்த பக்கமா? ஆமாம் சார். ஆ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். ஏய், அவங்கள பிடிங்கடா. எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுனா? என் ஃப்ரெண்டை கடைசியா பார்க்க கூட நான் போகல. என்னால பார்க்கவும் முடியல. இந்நேரம் ராஜீவ் என்னை பத்தி என்ன நினைப்பாரோ தெரியல. நான் ஃபோன் கூட பண்ணல. எதுக்கும் ஒரு தடவை ராஜீவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சாக்ஷி மேம், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இதானே வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சுன்னு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். ஆனா ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா. நீ போ, நான் அப்புறமா வரேன். இல்ல மேடம், என்னால உங்களை தனியா விட முடியாது. ஏன்னா நான் உங்களை எப்பெல்லாம் தனியா விட்டுட்டு போறேனோ நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க. அதனால நான் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கு. இப்ப போலாமா? சார், ரொம்ப விசித்திரமான விஷயமா இருக்கு. கீர்த்தி டெரஸ்க்கு வந்ததை யாரும் எப்படி பார்க்காம இருந்தாங்க? அதானே புரியல. அபிஜித், சிவிங்கம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு வேலை பண்ணுறேன். இந்த ஷூ அடையாளத்தோட பிரிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஷூ அடையாளத்தை வச்சு தான் நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறோம். ஷூவோட தடம் உல்ட்டாவா இருக்கு. அப்படின்னா அந்த ஆள் ரொம்ப நேரம் இங்கேயே இருந்து கீர்த்திக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கான். ரொம்ப சரியாக சொல்கிற. அவன் சௌகரியமாக இங்கே நின்று இருக்கிறான். அதனால் அவனுடைய ஷர்ட்டுடைய ரேஷஸ் இந்த செவத்தில் இருக்கும். இந்த செவரை நான் ஸ்கிராப் பண்ணி கொண்டு போகிறேன். இதில் கண்டிப்பாக அந்த ரேஷஸ் இருக்கும். அப்புறம் இந்த ரேஸ் தான் சொல்லும் அந்த ஆள் எங்கே இருக்கிறவன், எந்த வேலை பார்க்குறவன்னு. சார், ஆனால் அந்த ஆள் எதுக்காக கீர்த்தியை கொல்லணும்? பங்கஜ், அவன் யாருன்னு தெரிஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதுவும் தெரிஞ்சிடும். அந்த ஆள் சொன்னபடி அந்த இடம் இதுவாக தான் இருக்கணும். சார், இவங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹலோ பிரதர், கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள்.
இந்த பொண்ணுங்களை கட்டாயப்படுத்தி யாரோ சில பேர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த தெருவில் நான் சில ரவுடிங்களை பார்த்தேன் சார். அவங்க கையில் கன் இருந்துச்சு. அவங்க ஒரு ட்ரக்கில் தான் இங்கே வந்தாங்க. ஆனால் அந்த ட்ரக்கில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. துப்பாக்கி இருக்குன்னா ரெடியாக இருங்க. ரத்தம். ஓ நோ, அவங்க 3 பேரும் இங்கே தான் இருந்திருக்காங்க. நாம் இங்கே வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்கள செயினில் கட்டி வச்சுருந்துருக்காங்க சார். அவங்கள இங்கிருந்து எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பானுங்க? ஒரு வேலை பண்ணுங்க, சுற்றி முற்றி பாருங்க, ஃபுல்லாக செக் பண்ணுங்க, சீக்கிரம். இங்க ஃபயரிங் நடந்திருக்கு. ஸ்ரேயாவோட வாட்ச். சார். அதுஷன் சார், வைக்கோல்ல செய்யப்பட்ட கை. அப்புறம் இங்கே பாருங்கள், உடஞ்சி போன விரல். இது ஏதோ சிலையோடது சார். சார், அப்படின்னா இங்கே சிலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சார். துர்கா பூஜை. ஆமாம் ஃப்ரெடி, அநேகமாக இங்கே துர்கா சிலையை செஞ்சுருக்காங்க. வாங்க, பக்கத்தில் சிலை செய்கிறவங்கள கேட்டு பார்ப்போம். உங்கள் ஃபீமேல் காப்ஸை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, நீங்களாம் தான் உண்மையை மறைக்கிறீங்களே. பரவாயில்ல, நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிப்போம். நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போகிறோம்? நீங்கள் எதுக்காக எங்கள் மேலேயே சந்தேகப்படுறீங்க? இல்லை, நீங்கள் என்கிட்ட இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சீக்கிரத்திலேயே காப்ஸை கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு. இங்கே பாரு சாக்ஷி, கீர்த்தியை கொலை பண்ணியிருக்காங்க. முன்னை காப்பாற்றுறதுக்கு அவங்க உயிரை பணையமாக வச்சாங்க. இப்போவும் வாய்ப்பு இருக்கு. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்ல. எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. என் மேலே அக்கறை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. அநேகமாக கீர்த்தி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை போல இருக்கு. எதுக்காக அவளுக்கு அப்படி தோணுச்சு? நான் ப்ராப்ளத்தில் இருக்கேன், இல்லை யாரோட பிடியிலையும் இருக்கேன்னு. இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஆனால் உங்களோட இந்த மௌனம் பெரிய கஷ்டமாக மாறும், பார்த்துக்கோங்க. என்னோட பையன் இழந்துட்டான். 2 நிமிஷம், நான் வந்துடுறேன். சார், இந்த சாக்ஷி ஒன்று அதிகமாக பயப்படுறாங்க, இல்லைன்னா ரொம்ப புத்திசாலி. கீர்த்தியால் இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னு சொன்னா தானே? ஆமாம் சார், ஹீஸ் டெட். ஆனால் ஏன்? சாக்ஷி எதுக்காக கொண்டா? சார் சார் ஒரு பைத்தியம் கூட இருமானவன் சார். எல்லாரும் அவளுக்கு விரோதி நினைச்சிட்டு இருக்கா சார். எங்க அப்பா அவளுக்கு புரிய வச்சாரு. யாராவது மிரட்டினாலோ இல்லை ஏதாவது பண்ண வந்தாலும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷால பாண்டி உடச்சிட்டா சார். உங்களை கூப்பிடலான்னு வந்தேன் சார். ஆனால் அதுக்குள்ள அவன் அந்த பக்கம் ஓடிட்டா சார். அங்க சார் எவ்வளோ தூரம் ஓடிட போறா? தயா, கீர்த்தியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல எந்த ட்ரக்கும் கிடைக்கல, தெரியாத காயமும் இல்லை. காயம் எல்லாமே
அதாவது வெளியில் இருக்கிற காயம்தான், மேலேருந்து கீழே விழுந்ததுனால. அப்புறம் கீர்த்தியோட மரணமும் மேலேருந்து கீழே விழுந்ததுனால தான் நடந்திருக்கு. டாக்டர் சார், ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடியில் எங்களுக்கு ஷூவோட தடம் கிடைச்சிருக்கு. அப்புறம் துணிகளோட ரேஷியோ, அப்புறம் ஷூ இன்கம், அதில் கொலகாரனை பற்றி ஏதாவது தடையும் கிடைச்சிதா? ஆமாம் தயா, அந்த சுவிங்கமோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஒரு ஆம்பளை, பொம்பளை இல்லை. சார், நீங்கள் இந்த வெள்ளை துணியை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது டெரஸில் நமக்கு துணியோட நூல் கிடச்சதில் அது ரொம்ப மெலிசு, அதை சாதாரண கண்ணில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த நூல் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து இந்த வெள்ளை துணியில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. சார், இந்த ப்ராசஸ் மூலமாக அந்த துணியோட நூல் தெரிஞ்சிருமா? ஆமாம் பங்கஜ், ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ்னால இந்த துணி நூலோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் நாம் அதை ரொம்ப சுலபமாக மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அது என்ன பொருள்னு. அநேகமாக அந்த நூலோட நிறம் மாறி இருக்கு. இங்க பாருங்க. சலோம்கே சார், இந்த துணி இழைகளில் என்ன ஒட்டியிருக்கு? முதல் விஷயம் என்னன்னா துஷ்யந்த், இந்த துணி விஸ்கோஸ் சூட்டுடையது. அப்புறம் இந்த துணி இழைகளில் ஒட்டி இருக்கே, அது ஏதோ சாப்பிட்ற ஒன்று. சாப்பிட்ற ஒன்றுன்னு சொல்கிறேனே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதோ இங்கே ஒட்டி இருக்கே, அது ஏதோ பயிரோடது, ஏதோ தானியத்தோட துண்டு. அதாவது தானியம், சோளம், ஏதாவது கூழ் இல்லைன்னா குப்பை, அந்த மாதிரி. சரிதான், அதே தான். அப்படின்னா இந்த ஆள் 17-18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வயலில் வேலை செய்கிறவனா இருக்கணும். இல்லைன்னா தானியத்தை சேகரித்து வைக்கிற இடத்துல, அதாவது தானிய குடவுன் அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கணும். தானிய குடவுன் ஞாபகம் வந்துருச்சு சார். சார், ராஜீவ் தான் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னார். அவர் ஏதோ குடவுனில் இருந்து தானியங்களை சப்ளை பண்ணுற வேலை செஞ்சிட்ருக்காரு. இல்லை சார், நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கு சொந்தமாக கோதுமை சப்ளை பண்ணுற தொழில் இருக்கு. ஆனால் சார், எப்படி ராஜீவாக இருக்க முடியும்? அவர் தான் நம்மக்கிட்ட சொன்னார், கீர்த்தி டெரஸ்லேருந்து விழும்போது அவர் டேப்லெட் வாங்க ஃபார்மசி போயிருந்தார். கண்டுபிடிக்கணும், இந்த ராஜீவ் நிஜமாவே ஃபார்மசியில் இருந்தாரா இல்லை கீர்த்தி விழும்போது அந்த மாடியில் இருந்தாரான்னு. இந்த ஸ்ரேயா எங்கே போனா? அவளுடைய ஃபோன் ஏன் போக மாட்டேங்குது? யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஸ்ரேயாவோட லைன் கிடைக்க மாட்டேங்குது. அட, அவ ஏதாவது பிஸியா இருப்பா, அதனால தான் ஃபோன் எடுக்கல போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம். அவன் என்னடானா இந்த மாதிரி வெளியில இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களை விட என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை பலவீனமா வளர்க்கல. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு புரியல. சில சமயத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஸ்ரேயாவுக்கு என்ன பண்றனோ அது எல்லாமே அவளுக்கு நல்லதுன்றியா? எல்லாம் நல்லது தாங்க. இத பாருங்க, சித்தார்த் ரொம்ப நல்ல பையன். அவன் ஸ்ரேயாவை சந்தோஷமா வச்சுப்பான். எங்களுக்கு இந்த வெட்டப்பட்ட விரலை பற்றி சில டீட்டெயில்ஸ் வேணும். இது உங்களுக்கு தெரியுதா? என்னாச்சு சார்? ஞாபகம் வந்துருச்சு. இந்த சிலையை பண்ணதே நான் தான் சார். யார் இதை பண்ண சொன்னாங்களோ ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். சிலையில இந்த விரலை சேர்க்க சொன்னாங்க. யார் அந்த ஆளு? சார், அவரோட பேர் தினேஷ். தில்வரி வாடால அவரோட சிலைக்கு கலர் அடித்தேன். நீங்கள் வேலை செய்கிற இடம் இதுதானே? ஆனால் நீங்கள் எதுக்காக அந்த துர்கை சிலைக்கு அந்த இடத்துக்கு போய் பெயிண்ட் அடிச்சிங்க? சார், அவன் தன்னோட பார்வையில் அவனோட குடோனில் அம்மனோட பெரிய சிலையை பண்ணான். அதனால அதுக்கு கலர் அடிக்க சொல்லி என்னை கூப்பிட்டான். சரி, அப்போது நீங்கள் இந்த 3 பொண்ணுங்களையும் அங்கே பார்த்தீங்களா? இல்லை சார், அங்கே யாரும் இல்லை. தினேஷே எப்பயாவது தான் வருவார். எங்கே இருப்பான் இந்த தினேஷ்? அவருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. அவரோட ஹோட்டல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்லை சார், எனக்கு தெரியாது. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது சிலையில் புது விரலை சேர்க்க சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணார்ல? ஆமாம் சார். அந்த நம்பரை கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அப்படியா?
சரி, ஓகே சார். யாரோ சாக்ஷியை கூட்டிகிட்டு போனாங்கன்னு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு சார். அப்படியா? சரி, நீங்கள் இப்போ அந்த விஷயத்தை பாருங்கள். அது வரையும் நாங்கள் இந்த தினேஷை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. எஸ் சார், நாங்கள் இப்போ ராஜீவ் குடோனுக்கு தான் வந்திருக்கோம். இல்லை, நாங்கள் இங்கே வரோன்னு அவனுக்கு தெரியாது. எஸ் சார். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் சார். நீங்கள் யாரை பார்க்கணும்? ராஜீவ் சாரை பார்க்கணும். ராஜீவ் சார் இது வரையும் வரல. சரி, பரவாயில்ல. உங்கள் ராஜீவ் சார் இங்கே வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்களா, நீங்களே இங்கே வெளியே வாங்க. அங்கிள் ப்ளீஸ் எங்களை அடிக்காதீங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணல. உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் சிஐடி ஆளுங்க. நாங்கள் எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி. ஐ ப்ராமிஸ், எதுவும் ஆகாது. வாங்க வாங்க, எதுவும் ஆகாது. வெளியே வாங்க வாங்க. யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க. வெரி குட். இந்த பக்கம் வாங்க. இவங்களாம் யாரோட பசங்க? இவங்க குடோனில் என்ன பண்ணுறாங்க? பசங்களா, உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தா? தினமும் ஒரு அங்கிள் இங்கே வருவார். அவர் தான் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்தார், எங்கள் கிராமத்துல இருந்து. அப்புறம் அவர் சொன்னார் எங்களுக்கு நல்ல வேலை கொடுக்குறேன்னு. சார், இதில் எங்கள் தப்பு எதுவும் இல்லை சார். பசங்களை அங்கேருந்து தூக்கின்னு வருவார், அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவார். இதில் யார் தப்பு இருக்குது யார் தப்பு இல்லைன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்கள் ராஜீவ் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசியே ஆகணும். வாங்க வாங்க ராஜீவ் சார், வாங்க. நாங்கள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சார், நீங்களாம் இங்கே? ஆமாம், நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களோட மனைவியை கொன்னது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா சார்? யார் சார் அவன்? அவன் ஒரு ஆள். அவன் ரேஷன் சப்ளை பண்ணுற வேலையோடு சேர்த்து குழந்தைங்களை சப்ளை பண்ணுற பிஸ்னஸையும் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அவனை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் 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 என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, இங்கே யாருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்றாங்க. பங்கஜ், இவருக்கு புரியவை. இங்கே பாரு, நீ கடத்த வச்சுருந்த பசங்க. இங்கே பாரு ராஜீவ், எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். எந்த ஒரு பொண்ணோட குரலை கேட்டுட்டு இஷிதா ஹாஸ்பிட்டல் காரிடோரில் ஓடி போனாலோ அது நீ அனுப்பி வச்ச ஆள். ஹாஸ்பிட்டல் கெமிஸ்ட் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, கீர்த்தி காணாமல் போனப்போ நீ டேப்லெட் வாங்குறதுக்கு ஃபார்மசிக்கு போகவே இல்லை. ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வழியாக நீ போயிருக்க. பேக் சைடு வழியா அப்புறம் அங்கேருந்து ஏறி நீ டெரஸ்க்கு போயிருக்க, அப்படி தானே? நீ முழுசாக மாட்டிக்கிட்ட. தப்பிக்க முடியாது ராஜீவ். இப்போ ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, கீர்த்தியை எதுக்கு கொன்ன? இப்போ ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, கீர்த்தியை எதுக்கு கொன்ன? அவள் என்னை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. எனக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டினா. அதனால் அவள் என்கிட்ட சொல்லாமல் சிஐடியை மீட் பண்ண கிளம்பிட்டா. எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் அவள் பின்னாடி ரவுடிங்களை அனுப்பினேன். ஆனால் நீங்கள் அவளை காப்பாற்றிட்டீங்க. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் கொல்லப்பட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் செய்கிற வேலை உனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குல்ல? ஆனால் இதுக்கப்புறம் ஆகாது. எனக்கு தலை சுத்துது, நான் போகிறேன். நெல்ரி, எனக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிக்கிறல்ல, என்னை பற்றி நீ உண்மையை வெளியில் சொல்ல போறியா? உண்மையா? என்ன மாதிரியான உண்மை ராஜீவ்? ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ சிஐடி கிட்ட சொல்ல போறல, நான் கோதுமை வியாபாரம் செய்யறன்ற பேர்ல குழந்தைங்களை சப்ளை பண்றேன்னு. நீ ரொம்ப பெரிய முட்டாள் ராஜீவ். உன்னை பற்றின எந்த விஷயமும் கீர்த்திக்கு எதுவும் தெரியாது. அவங்க எங்கள் கிட்ட வந்தது சாக்ஷியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு தான். அவங்கள காப்பாற்ற தான் வந்தாங்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஓ மை காட், நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? அப்படி தான் நடக்கும் ராஜீவ். நீ செஞ்ச தப்பால் உன் கையாலேயே நீ உன்னோட மனைவியை இழந்துட்ட. இப்போ நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையை சட்டமே உனக்கு கொடுக்கும். சாக்ஷியை பற்றி தெரிஞ்ச அந்த லேடி நம்மளை இங்கே தானே வர சொன்னாங்க. இங்கே தான் வர சொன்னாங்க. அட, தேங்காய் கடைக்காரன் இங்கே தான் வரேன்னு சொன்னாங்க. சார் சார், அட, அந்த லேடி நம்மளை கூப்பிடுறாங்க. நமக்கு ஃபோன் பண்ணவங்க அவங்க தான் போல இருக்கு. இருக்கலாம், வாங்க பார்க்கலாம்.
சிஐடிக்கு நீங்கள் தான் கால் பண்ணீங்களா? ஆமா சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார், உங்களை யாருக்கு தான் தெரியாம போகும்? சிஐடியோட துணிச்சல் கதையை பத்தி பேப்பர்ல வருது, அதோட உங்க போட்டோ வருது. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்தீங்க? நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். அங்க எதிர்க்க ஒரு பொண்ணு தன்னோட முகம் ஷாலால மறைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அவ மறுபடியும் திரும்பி பார்த்தா சார். யாரோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் சார் அவ ரோட கிராஸ் பண்ணா. அப்பதான் சார் எதிர்க்க ஒயிட் கலர்ல ஒரு பைலோ கார் வந்து நின்னுது. அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்னுது. அந்த பொண்ணும் அந்த லேடியும் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அப்புறம் வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க ஒரு வயசானவங்க. அப்புறம் அந்த பொண்ணு கார்ல உட்காந்தா. அந்த காரும் போயிடுச்சு. நீங்க பார்த்த அந்த பொண்ணு கண்டிப்பா சாக்ஷி தானா? ஆமா சார், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவங்களோட போட்டோ வந்திருக்கு. அப்புறம் அவங்க தன்னுடைய மாமனாரை கொண்டுட்டு ஓடிட்டதா போட்டிருந்தது. நீங்க அந்த வண்டியோட நம்பர் நோட் பண்ணீங்களா? சாரி சார், அந்த அளவுக்கு அப்போ என் மூளை வேலை செய்யல நம்பரை நோட் பண்ற அளவுக்கு. அது சரி, வயசான அம்மா வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்களே, அவங்க முகத்தையாவது பாத்தீங்களா? அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல சார், அவங்க முகமே மறைக்கிற அளவுக்கு பெரிய கோகுல் போட்டிருந்தாங்க. அதனால முகம் அந்த அளவுக்கு தெரியல. சரி மேடம், அந்த காரை நாங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏதாவது அடையாளம், ஏதாவது விஷயம் சொல்கிறீங்களா? அந்த வண்டியை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ மேரேஜுக்கு அந்த வண்டி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏன் அந்த வண்டியில் அப்படி என்ன இருந்துச்சு? சார், அந்த காருக்கு மேலே பூவெல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அப்புறம் ரிப்பன்ஸ் ஒட்டியிருந்தது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை கலர் பைலோ கார். தினேஷ் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க சார். உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? உங்க முழு ஜாதகத்தையும் நாங்க எடுத்துட்டோம். பின்வாரி வாடால ஆளே இல்லாத ஒரு குடோன்ல நீங்க துர்கா அம்மனோட சிலையை செஞ்சிருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்புறம் அந்த சிலை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. ஏன்னா அதோட விரல் உடஞ்சிருந்தது. நீ யாரு? நாங்க சிஐடிஸ். ஏய், உண்மையை சொல்லு. எங்க 3 ஆபீசர்ஸ் எங்க? பூர்வே, ஸ்ரேயா, தாரிகா. ஒழுங்கா சொல்றே இல்லையா? சார், எனக்கு தெரியாது சார். வேணாம் சுடாத. சொல்லுங்க கேளு. ஒழுங்கா சொல்லு. சொல்லுவார் அவரு. சொல்லுங்க. எஸ்கே சால் அங்க துர்கா தேவியோட சிலையை வச்சிருக்காங்க. எஸ்கே சால்ல எங்க? சார், 3 பொண்ணுங்களை அந்த இடத்துக்கு வண்டியில கூட்டிட்டு போன அவ்வளவுதான் சார். அங்க இருந்து எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு பின்னால யார் இருக்கா? ஷாக்கால். நான் பக்கத்தில் இருக்கிற பூக்காரங்கிட்டலாம் கேட்டுட்டேன். ஆனால் யாருமே சமீபத்தில் எந்த வண்டியும் அலங்கரிக்கலன்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க. மண்டபத்தை அலங்கரிக்கணுமா, கார் அலங்கரிக்கணுமா, இல்லை பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூ மாலை வேணுமா? ஒரு வெள்ளை கலர் பைலோ கார் அலங்கரிக்கணும். அட என்ன சார், நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வெள்ளை பைலோ வண்டியை அலங்கரிச்ச. அப்படியா? அந்த காரோட நம்பர் என்ன? சார், நம்பர்லாம் எனக்கு எதுக்கு சார்? சரி, அந்த கார் ஓனரோட டிரைவர் நம்பர் தெரியும்ல? தெரியும் சார். ஆனா இந்த கேள்வியெல்லாம் எதுக்காக நீங்க என்ன கேக்குறீங்க? நாங்க சிஐடிஸ். சிஐடியா? இப்ப சொல்லு, அந்த வண்டி யாரோட இது? சார், அந்த வண்டி பாக்கி சாரோடது. பாக்கி சாரா? சார், எஸ்கே சால். சார், பாக்கி சார் எஸ்கே சால்ல தான் இருக்காரு. சார், நாங்கள் உடனே எஸ்கே சால் வந்துடுறோம். தயா சார். ஸ்ரேயா, தாரிகா. ஹாய் சாக்ஷி மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்புறம் நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அந்த வயசான அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க வண்டியில கூட போய் நீ ஏறினியே, அவங்கள அனுப்பி வச்சது நாங்க தான், ஒன்ன பிடிக்கிறதுக்கு. நாம எங்க இருக்கோம் அதான் தெரியல. ஆனா இங்க நான் தயா சாரை பார்த்தேன். அந்த சாக்ஷி சும்மா விடக்கூடாது. வாங்க. அப்புறம் இன்னைக்கு நாங்க உன்னை மேல அனுப்பி வைக்க போறோம். உன்னோட பாடியை நாங்க எங்க புதைப்போம்னா அங்கிருந்து எவனாலையும் உன்னை வெளியெடுக்க முடியாது.
சார்த்தக், உன்னை நான் விட மாட்டேன். சாக்ஷி, சாக்ஷி, தயா சார், தயா சார். நீங்களா? தேங்க் காட் நீங்க நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு அவங்க எங்களை கொல்றது தான் அவங்களோட பிளானிங். ஓ, இந்த சாக்ஷி இப்பதான் இந்த பந்தல்குள்ள போயிருக்கா. சொல்லு துஷந்த். சாக்ஷியோட ஹஸ்பண்டும் மாமியாரும் வந்திருக்காங்க சார். அவங்க கூட சாக்ஷியோட பையனும் இங்கே தான் இருக்கான். ஓகே, அவங்க மேலே ஒரு கண்ணு வை. தாரிகா, சாக்ஷியோட பிஏ கஞ்சன் இந்த பக்கம் போயிருக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சார்த்தக், சார்த்தக். சாக்ஷி, உன்னோட குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு நீ நினைச்சினா சிஐடி காப்ஸை கடத்தின பழியை நீ ஏத்துக்கணும். இல்லைனா உன் புள்ள நாளைக்கு பொழைக்க மாட்டான். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு என்ன கெடுதல் வேணாலும் செய், ஆனா என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. முதல்ல நீ உன்னோட குற்றத்தை ஒத்துக்கோ. குற்றத்தை இப்போ நீ தான் ஒத்துக்க போற. அட சார், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. என்னோட அப்பாவை கொண்டது இவதான் சார். ஆமா ஆமா, இவ ஒரு பைத்தியம், பைத்தியம். இப்ப அவ குழந்தையையும் அவ கொல்ல நினைக்கிறாங்க. கொலைக்காரி, கொலைக்காரி, என் புருஷனையே கொன்ன கொலைக்காரி இவதான். அப்புறம் தெரியுமா, இவங்க 3 பேரையும் கடத்துறது இவதான். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்க காலில் கூட விழறேன், தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என் குழந்தைய கொன்னுடுவாங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், என் குழந்தைய காப்பாத்துங்க. சார் சார் சார், இவ சரியான பைத்தியம் சார். இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க, புரியல? பொம்பளைங்களை பைத்தியமாக்குறவனே. இப்ப பெண் அவங்களோட பலத்தை காட்டுவாங்க. சாக்ஷி, ஆடி அவனை, பழி வாங்க அவனை. சாக்ஷி, வேண்டாம், என்ன சொல்றது கேளு. ஒரு பொம்பளைய சாதாரணமா நினைச்சத நீ சாக்ஷி, எங்களையும் கொடுமை பண்ணுவியா? சாக்ஷி, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். உன் சொத்துக்கு ஆசைப்பட்டதா இதெல்லாத்தையும் நான் பண்ண. ப்ளீஸ் என்ன விட்டுடு. சாக்ஷி, நிறுத்துங்க. யாரா நீ? வாடா. சாக்ஷி, சாக்ஷி, வேண்டாம், சொன்ன நான் சும்மா விட மாட்டேன். விடுங்க என்ன. இவனாலதான் நான் கொலைக்காரியா மாறினேன். நான் கொலை செஞ்சுட்டேன். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? வீட்டுல சிஐடி இருக்காங்க, நீ இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க. அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கோ. தெளிவா நடந்துக்கிறங்கிற பேர்ல அவங்க கிட்ட ஏதாவது சொன்னா உன் புள்ளைய. துரோகி, என்ன வேணாலும் கஷ்டப்படுத்த, அதை நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் குழந்தைய மட்டும் ஏதாவது செஞ்ச, போ, வெளியில போ. சிஐடி காரங்க உள்ள வந்துருவாங்க. என்னையே மிரட்டுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் டி? அப்பா, 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 என்ன காரியம் பண்ண?
எங்க அப்பாவையே கொன்னுட்ட. பாத்துக்கிட்டே இரு. நீ செஞ்ச வேலைய சிஐடி கிட்ட சொல்றேன் பாரு. அப்பா என்ன விடுங்க. அக்ஷய் பொறுமையாயிரு, சொன்ன கேளு. வா. எப்பெல்லாம் பெண்களுக்கு கொடுமை அதிகமாகுதோ அவ காலி சொரூபம் எடுப்பா. ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகம் பெண்களால் ஆனது. சார், இந்த பூர்வியும் தாரிகாவும் ஸ்ரேயாவை கீழே கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு ஏன் லேட் பண்றாங்க? யோப்பா ஃப்ரெடி, பொண்ணுங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்பா. ஆனால் மாப்பிள்ளை சார் எங்க? இன்னும் அவரையும் காணுமே. அதுவும் உண்மைதான். இது பாருங்க, சித்தார்த்தோட மோதிரம். என்ன அமிர்தா மேடம், உங்களுக்கு மோதிரம் பிடிக்கலையா? சித்தார்த்தம் அவருடைய பெரியப்பாவும் தான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணாங்க. ஆனா சித்தார்த்தம் அவனுடைய குடும்பமும் நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியா தெரியலையே. இல்ல இந்த ரிங்கு. சுஹானி, சொல்லுங்க சித்தி. உன் அண்ணன் சித்தார்த் இன்னும் ஏன் ரெடி ஆகல? சுஹானி, போய் என்னன்னு பார்த்து. சரிங்க சித்தி. நீ துஷாந்த், சித்தார்த்தோட இந்த சித்தி இருக்காங்களே, அவங்க ரொம்ப இந்த வீட்டில் எல்லாரையும் இவங்க தான் அதிகாரம் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்கள பார்த்துக்கணும் போல இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா. உங்க பொண்ணு ரெடி ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறா? ஒருவேளை அவளுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்ல. அது பாருங்க, ஸ்ரேயா வந்துட்டா. லேட் ஆகுது, போ சீக்கிரம் போ. ஹாய் சார். You are looking beautiful. Thank you. Congratulations ஸ்ரேயா. Thank you சார். வணக்கம் சித்தி. வணக்கம் சித்தப்பா. வணக்கம்மா.